Hello everyone, welcome back to A-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோல மராத்தா ரூல் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மராத்தாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜி அவருடைய ரூல் பற்றி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்தவர்களில் ஷாகுடைய பீரியடில் எனக்கு யார் வந்துட்டு எமர்ஜென்ஸ் ஆகிட்டா, பேஷ்வாக்களுடைய அதிகாரம் அதிகமாயிடுச்சு. அப்போ பேஷ்வாக்களை பற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேஷ்வாக்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் என்ன ஆயிருக்கும், போர் ஏற்பட்டிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அடுத்து ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மராத்தா ரூலின் தமிழ்நாடு இல்லைங்களா. ஸோ மராத்தாஸுடைய ரூல் வந்துட்டு எங்க, தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சிவாஜி பற்றி பார்த்தாச்சு, பேஷ்வாஸ் பற்றியும் பார்த்தாச்சு, ஆங்கிலோ மராத்திய போர்கள் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் டாப்பிக்கான தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி, மராத்தா ரூலின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 1674 சிவாஜி என்ன பண்ணாரு, ராய்கர் கோட்டையில் வந்துட்டு சத்ரபதி அப்படிங்கிற பெயரோட முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். 1676 என்ன பண்ணியிருப்பார் அவரு, இங்க தமிழ்நாட்டின் மீது படையெடுத்தாரு. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா செஞ்சி, தஞ்சாவூர், திருச்சி போன்ற கோட்டைகள்லாம் வந்து கேப்சர் பண்ணாரு. கேப்சர் பண்ணி இது என்ன பண்ணிடுவாருன்னா அவருடைய பிரதர் கிட்ட ஒப்படைச்சிருவாரு. சரிங்களா. ஸோ இதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் என்ன ஆட்சி ஏற்படும், மராத்திய ஆட்சி ஏற்படும். லாஸ்டா 1680 யார் இறந்துருவா, சிவாஜி எனக்கு உடனடி சரியில்லாம இறந்துருவாரு இல்லைங்களா. அப்ப அவர்கிட்ட பிரதர்கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி தான் என்ன ஆட்சி, தமிழ்நாட்டில் மராத்தியரின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ circumstances leading to its establishment. Okay, so Krishnadevaraja during his reign developed the Nayankara system. படிச்சோம் இல்லைங்களா, விஜயநகர பாமணியில படிச்சிருப்போம். விஜயநகர பேரரசை சார்ந்த துளுவ வம்சமான கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பாரு, நயன்காரா முறை, அதாவது நாயக்கர் முறையை வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா. அக்கார்டிங்லி தி தமிழ் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு 3 லார்ஜ் நயன்காராஸ், செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை. அதன்படி பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் பீரியட்ல அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த தமிழக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாயக்க பகுதி ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு செஞ்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு 3 நாயக்க பகுதிகள் ஏற்படுத்தப்படுகிறது. So Tanjavur, which remained as the part of the Chola territories first, and then Pandya kingdom became a vassal state of Madurai Sultanate, from which it passed into the hands of Nayaks. அப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோழர்கள் கேபிட்டலாக வச்சு ஆண்டது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறுல படிப்போம் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆண்டிருப்பாங்க. பாண்டிய பேரரசு தமிழகம் முழுவதுமே பரவி இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டிய பேரரசை தோற்கடித்து விட்டு தான் எனக்கு யார் கேப்சர் பண்ணிப்பா, டெல்லி சுல்தான் என்ன பண்ணிப்பாரு, படையெடுத்து வந்து வீரபாண்டியனை தோற்கடித்தாரு. யார், அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வந்தாருலாம் படிச்சோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து என்னாச்சு, அது வந்துட்டு முஸ்லீம் சுல்தானருடைய கைக்கு போச்சு. லாஸ்டா இப்போ அது யார் கைக்கு வந்திருக்குங்களாமா, நாயகர்களுடைய கைக்கு வந்திருக்கு. யாரால, விஜயநகர பேரரசுடைய இந்த நயன்காரா சிஸ்டம் மூலமாக அதனை கொடுத்திருக்காங்க. சோழ சாம்ராஜ்யத்தின் பகுதியாக முதலில் இந்த தஞ்சாவூர், பிறகு பாண்டிய அரசின் பகுதியாக உருவானது. பின்னர் இது மதுரை சுல்தானகத்தின் ஒரு பகுதியாக உருவெடுத்தது. கடைசியில் நாயக்கர்கள் கைக்கு சென்றது. The rivalry between the Nayaks of Madurai and Tanjavur finally led to the eclipse of Nayak rule in Tanjavur 1673. மொத்தம் 3 நாயக்கர்களா, செஞ்சி நாயக்கர் ஒண்ணு, மதுரை நாயக்கர் ஒண்ணு, தஞ்சாவூர் நாயக்கர் ஒண்ணு இல்லைங்களா. அப்போ இதுல பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கருக்கும் தஞ்சாவூர் நாயக்கருக்கும் இடையில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மோதல் போக்கு ஏற்படுது. இதன்படி பாத்தீங்கன்னா கடைசியில 1673 தஞ்சாவூரில் நாயக்க ஆட்சி முடிவு செய்யப்பட்டது. தஞ்சாவூர்ல என்ன ஆயிருங்க, நாயகர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். அதையும் யாரை இணைச்சுப்பா, மதுரை நாயக்கரே பாத்தீங்கன்னா வந்துட்டு அனெக்ஸ் பண்ணிப்பாரு, இணைச்சுப்பாரு. So troops from Bijapur, led by the Maratha general Venkoji, defeated the Nayak of Madurai and captured Tanjavur இல்லைங்களா. ஸோ அப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1676 என்ன ஆகுதுங்க, சிவாஜி மற்றும் யாரும் வெண்கோஜி, சிவாஜியுடைய பிரதர் தான் எனக்கு யாருங்க, வெண்கோஜி இல்லைங்களா. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக இருப்பாரு. அவங்களுடைய தலைமையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மதுரை நாயக்கர், பிகாஸ் இப்போ அந்த மதுரை நாயக்கர் கிட்ட எனக்கு என்ன போயிடுச்சு, தஞ்சாவூர் போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ அந்த மதுரை நாயக்கரை தோற்கடித்து தஞ்சாவூரை பார்த்தீங்கன்னா யார் கேப்சர் பண்ணிக்கிறா, சிவாஜி கேப்சர் பண்ணிக்கிட்டு யாரை வந்துட்டு அரசரா அறிவிக்கிறாரு தஞ்சாவூர்ல, வெண்கோஜியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய பிரதரான வெண்கோஜியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசரா
அறிவிக்கிறாரு. அதன்படி தஞ்சாவூரில் யாருடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆயிரும்? வெண்கோஜியோடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆயிரும். வெண்கோஜி ஆப்வியஸ்லி யாரு தான்? மராத்தியர் தான். எந்த ஆண்டு? 1676 தானே அவர் வந்துட்டு ஆஹ் என்னதான் செஞ்சி கோட்டைகள்லாம் கேப்சர் பண்ணது சிவாஜி இல்லைங்களா? அப்போ 1676ல பாத்தீங்கன்னா வந்துட்டு வெண்கோஜியின் தலைமையில எனக்கு தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி எனக்கு தொடங்கப்படுகிறது. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இதுல வந்து நம்ம நிறைய பேர் ஆண்டிருப்பாங்க வெண்கோஜிக்கு அடுத்து. நாம முக்கியமான ஒரே ஒரு அரசரை பத்தி மட்டும் தான் படிக்க போறோம். சரிங்களா? ஸோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு வெண்கோஜிக்கு அடுத்து யார் யாரெல்லாம் வந்துட்டு அரசரா வந்தான்னு பாத்தீங்கன்னா சந்தாஜி அவர் வந்திருப்பாரு. அதுக்கடுத்து ஷாஜி அவர் அரசரா வந்திருப்பாரு. அதுக்கடுத்து செர்ஃபோஜி ஒன், அதுக்கடுத்து துக்கோஜி, அடுத்து பிரதாப் சிங், அடுத்து துல்ஜாஜி, அடுத்து செர்ஃபோஜி டூ இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாஜி டூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எனக்கு அடுத்தடுத்துக்கு வந்திருப்பாங்க. கடைசி ஆட்சி எனக்கு யார் இருந்திருக்கும்? இரண்டாம் சாஜி. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சரபோஜி இரண்டாம் சரபோஜி இருக்காரு இல்லையா? இவர் தான் பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமான அரசராக மற்றும் மிகச்சிறந்த அரசராக அறியப்பட்டவர். தஞ்சாவூரில் கல்விக்காக எஜுகேஷன்ஸ்க்காக நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணியிருப்பா? இரண்டாம் சரபோஜி கொடுத்திருப்பாரு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம படிக்க போகிறது எல்லாமே இந்த கிளாஸ்ல யாரை பற்றி தான்? அந்த தஞ்சாவூரில் ஆண்ட வெண்கோஜியால் தொடங்கப்பட்ட மராத்திய ஆட்சியில் மிகச்சிறந்த அரசராக இருந்த ராஜா சரபோஜியை பற்றி தான் இல்லைங்களா? சரபோஜி he was a well-known practitioner of Western science and medicines. மேற்கிந்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை அறிந்தவராக இருந்திருப்பாரு இல்லைங்களா? ஸோ அந்த வெஸ்டர்ன் சயின்ஸையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உடைய மெடிசன் ப்ராக்டிஸையும் வந்து கற்று வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. He was educated by German Christian missionary, yet he was devoted keeper of Indian traditions. ஸோ இவருக்கு வந்து கல்வியெல்லாம் எங்கே தான் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? லைக் சிமுலேட் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் மாதிரியான ஒரு செட்டப். ஸோ சமய பரப்பாளர்கள்னாவே என்னங்க அர்த்தம்? ஸோ மிஷனரி அப்படின்னாவே பார்த்தோம்னா சமய பரப்பாளர்கள் தான். அவங்களுடைய சமயத்தை ரிலீஜியனை பரப்புவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ அவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஜுகேஷனுமே கத்துக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்திலுமே இவருக்கு வந்துட்டு என்ன இல்லைங்களாமா? கிறிஸ்டியானிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருமளவில் இல்லை. இந்திய பாரம்பரியத்தை தான் வந்து அவர் என்ன பண்ணாரு? ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. He was a contemporary to Christian missionary C.S. John of Tranquebar. இவர் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் இருந்த ஒரு கிறிஸ்துவ சமய பரப்பாளரான C.S. ஜான் இருக்கார் இல்லையா? அவருடைய சமகாலத்தவராக எனக்கு யாருங்க இருந்திருப்பா? எனக்கு வந்து ராஜா சரபோஜி எனக்கு இருந்திருப்பாரு. அதே மாதிரி இந்த C.S. ஜான் இருக்காரு இல்லையா? சமய பரப்பாளராக இருந்தாலுமே நிறைய கல்விக்காக நிறைய விஷயங்கள் எனக்கு யார் பண்ணியிருப்பான்னா C.S. ஜான் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அடுத்து இப்ப எனக்கு யார் பண்றா? இரண்டாம் சரபோஜி மன்னர் பண்ணுவாரு. அப்ப C.S. ஜானை தான் பாத்தீங்கன்னா தன்னுடைய முன்னோடியாக தன்னுடைய ரோல் மாடலாக யார் எடுத்துப்பா? இரண்டாம் சரபோஜி எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஏ பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லைங்களா? ஒரு அச்சகத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதன்முறையாக ஏற்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபார் மராத்தி அண்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் சரஸ்வதி மஹால் லைப்ரரி இல்லைங்களா? அப்போ மராத்திய மற்றும் சமஸ்கிருத மொழியில் அச்சிடுவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் அச்சகம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதுங்க? அது இவர் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. இது போக பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மஹால் நூலகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு டெவலப் ஆனது பிரபலமானது எல்லாம் எல்லாமே யாருடைய பீரியட்ல தான்? இரண்டாம் சரபோஜியோடைய பீரியட்ல தான். எஸ்டாப்ளிஷ்டு மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல்ஸ், நிறைய ஒரு நவீன பள்ளிகளை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்படுத்தியிருப்பாரு இல்லைங்களா? அந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன மொழியில தான் கல்வி கொடுக்குறாங்கன்னா ஆங்கிலேய மொழியிலையும் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் அவங்களுக்கு புரியக்கூடிய உள்ளூர் மொழியிலையும் என்ன வழங்கப்படுகிறது? கல்வி வழங்கப்படுகிறது. ஸோ மாடர்ன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா லைக் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கும். எப்படியோ ஒரு இடத்துல போய் தங்கி நம்ம ஹாஸ்டல் மாதிரி ஸ்டே பண்ணி படிச்சுட்டு வரோம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் கூட எனக்கு யாரை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா இரண்டாம் சரபோஜி எனக்கு ஏற்படுத்தியிருப்பாரு. So John carried out reforms and experiments in schooling, ranging from residential arrangement for students.
ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் பாடத்திட்டம் மற்றும் கல்வி பயிற்றும் முறைகளில் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையும் அறிமுகம் செய்தார் இல்லைங்களா. ஸோ புது புது எக்ஸ்பிரிமெண்ட்ஸு, புதிய ரீஃபார்ம்ஸு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பண்றாரு ஸ்கூலிங்ல. ஓகே, அதே மாதிரி பாடத்திட்டங்களை வந்துட்டு அந்த அந்த சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப அட்வான்ஸ்டா கொடுக்கறது, அதெல்லாம் இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்களை ஃபுல்லா மாத்தி அமைக்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி கல்வியை கத்துக்கிற முறைகளையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் மாடர்னா கொஞ்சம் டெக்கியா வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு சரபோஜி. அது போக முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் நிறைய உறைவிட பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாரு. His most important proposal was a project submitted to the English colonial government in 1812, urging it to sponsor free schools for Indian children for instructions in Tamil and English. 1812 ஆங்கிலேய காலனி அரசுக்கு அவர் சமர்ப்பித்த முதல் திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இல்லைங்களா. ஸோ அப்போ 1812 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறார், ஒரு ப்ரொபோசலாக ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறார். என்ன அப்படின்னா, என்ன பண்ணுங்க, இந்திய மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் கல்வி கற்றுப்பதற்காக ஃப்ரீயான ஸ்கூல்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தாவே என்ன பண்ண முடியாது, யாரும் வந்து ஜாயின் பண்ணி படிக்க மாட்டாங்க இல்லைங்களா. அதனால ஒரு ஒரு ஃப்ரீயான எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்காக யார்கிட்ட போய் கேட்குறாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போய் கேட்குறாரு 1812. Sarfoji was in advance of both the missionary and the colonial state, for as early as 1803 in Tanjavur, he had established the first modern public school for non-Christian natives. சரபோஜி சமய பரப்பு குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியாக 1803ஆம் ஆண்டிலேயே தஞ்சாவூரில் கிறிஸ்துவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவதான நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவினார் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1803 1803 பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃப்ரீ ஸ்கூலை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி சமய பரப்பு குழு மிஷினரிஸ்லாம் வந்துட்டு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தஞ்சாவூர்ல நான் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் அல்லாத உள்ளூர் குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, பொதுப்பள்ளிகளை நவீன பொதுப்பள்ளிகளை ஏற்படுத்தினதா சொல்றாங்க. ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் a free elementary and secondary schools for orphans and poor in தஞ்சாவூர் and other places. ஸோ தஞ்சாவூர்லயும் பிற பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலவசமாக என்ன ஏற்படுத்துறாருங்க, ஃப்ரீ எலமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் இல்லைங்களா. ஸோ இலவசமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தொடக்க பள்ளிகளையும் உயர்நிலை பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களும் ஏழைகளுக்கும் என்ன பண்ணிக்கலாம், கல்வி கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஃப்ரீ எலமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கு. 1803 முக்கியமான பாயிண்ட், 1803ல எ ஃபீடிங் ஹவுஸ் இன் முக்தம்மாள் சத்திரம், த கிங்ஸ் ஃபேவரட் ஆல்ம் ஹவுஸ். ஸோ அவருடைய விருப்பமான ஒரு சத்திரம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த சத்திரத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்தம்மாள் சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், அந்த சத்திரத்துடைய பேரு. அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீடிங் ஹவுஸ், அந்த சத்திரத்தை என்னவா மாத்துறாருன்னா ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கும் ஒரு சத்திரமாக மாத்துறாரு. அதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்ச சத்திரம்னா ஒன்றும் இல்லை, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இல்லைங்களா. அதுக்கு என்ன பேருன்னா முத்தம்மாள் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதான் பார்த்தீங்கன்னா முத்தம்மாள் சத்திரம்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்னவா மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றர்கள் வந்துட்டு சாப்பிட்டு போறதுக்கான ஒரு ஃபீடிங் ஹவுஸ், ஒரு உணவு உண்பதற்கான ஒரு 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 இடமா வந்து மாத்துறாரு. இன்ட்ரடியூஸ்டு நவா வித்யா மாடர்ன் ஆர் நியூ லேர்னிங் இன் ஸ்கூல்ஸ், அதாவது நவா வித்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா. ஸோ பயங்கரமான ரீஃபார்ம் பண்ணியிருக்காரு எஜுகேஷன்ல யாரு, இரண்டாம் சரபோஜி மன்னர். அப்போ நவா வித்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அறிமுகம் பண்றாரு. இதன் மூலமாக கல்வி கத்துக்கக்கூடிய முறையில புது புது இன்னோவேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கல்வி கத்துக்கிறதுக்கான நிறைய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டு வராரு. He established தன்வந்திரி மஹால் research institutions that produced herbal medicine for humans and animals. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ தன்வந்திரி எங்க பார்த்தோம், குப்தாஸ் பீரியட்ல அந்த
இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசவையில் இருந்த 9 ஸ்காலர்ஸ் இல்லைங்களா, நவரத்தினங்கள். அதுல ஒருத்தர் தான் எனக்கு யாரு, தன்வந்திரி. அங்க தன்வந்திரி என்னன்னே படிச்சோம், மருத்துவர்னே படிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா தன்வந்திரி மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஹாலை ஏற்படுத்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மூலிகை மருந்துகளை, என்ன மருந்துங்க, ஹெர்பல் மெடிசனை வந்துட்டு தயாரிப்பதற்கான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைங்களா, கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆய்வு கூடம் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு தன்வந்திரி மஹால். He was a patron of traditional Indian arts like dance and music. அப்போ பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசைக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுத்ததா சொல்றாங்க. இவருடைய முக்கியமான புத்தகங்கள், இவருடைய ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா வந்துட்டு குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்துர ராட்சசயா. ஓகேங்களா. ஸோ இது மூணுமே பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகங்கள். குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி மற்றும் முத்ர ராட்சசயா அப்படிங்கிற 3 புத்தகங்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் எழுதியிருப்பாரு. மூன்றுமே முக்கியமான புத்தகம். Introduced Western music instruments like clarinet and violin in Carnatic music. அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையில பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் கல்வி கத்துக்கிட்டது, மெடிசன் கத்துக்கிட்டது எல்லாமே இங்க தான், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் இல்லைங்களா. அப்போ அதனுடைய ஒரு தாக்கம், அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நோ கல்வி சிலபஸ், எஜுகேஷன் சிலபஸ்லாம் எப்படி அட்வான்ஸ்டா இருக்கணும், எல்லாமே அந்த ஒரு நாலேஜ்னால அவருக்கு கிடைக்கிறது தான். அப்போ மேற்கிந்தியாவில் பின்பற்றப்பட்ட, மேற்கத்திய நாடுகளில் பின்பற்றப்பட்ட இசைக்கருவிகளான கிளாரினட், வயலின் ஆகிய இசைக்கருவிகளை பார்த்தீங்கன்னா கர்நாடக இசைக்குள்ள யார் வந்து இன்டர்கேட் பண்றா, இரண்டாம் சரபோஜி தான் இன்டர்கேட் பண்றாரு. பாப்புலரைசிங் தி யூனிக் தஞ்சாவூர் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். தஞ்சாவூர் ஓவியத்தை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு பணிகளில் இவருடைய பேரில தான் தஞ்சாவூர் ஓவியம் என்ன ஆரம்பிக்குது, வெளியே தெரிய ஆரம்பிக்குது, பாப்புலரைஸ் ஆக ஆரம்பிக்குது. கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் கார்டன் இன் தமிழ்நாடு இந்த தஞ்சாவூர் பேலசஸ் பர்மிசஸ். ஸோ அவருடைய அந்த தஞ்சாவூர் அரண்மனை இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய பிரிமிசஸ், அதனுடைய வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டின் முதலாவதாக வன உயிரியல் பூங்கா, ஜுவாலஜிக்கல் பார்க் எங்கள வன உயிரினங்களை கொண்ட ஒரு பார்க்கையே பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காரு தஞ்சாவூர் மாளிகையிலேயே. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்ச் 7, 1832ல வந்துட்டு இறந்துருவாரு. ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஷப் ஹீபர் அப்சர்வ்ட் இல்லைங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சமய பரப்பாளர். யாருங்க, பிஷப் ஹீபர் அப்படிங்கிறவர். அவர் சொல்றாரு, ஐ ஹாவ் சீன் மெனி கிரவுண்ட் ஹெட்ஸ் பட் நோ ஒன் ஹூஸ் டிபோர்ட்மெண்ட் வாஸ் மோர் பிரின்ஸ்லி. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர எவரிடமும் அது இளவரசு தன்மையோடு அலங்கரித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு, நம்மளுடைய ஏன்னா அவரு எஜுகேஷனுடைய டெவலப்மெண்ட்ல இருந்ததுனால நிறைய சமய பரப்பாளர்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒரு சப்போர்ட் இவருக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி ஒரு சமய பரப்பாளர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஷப் ஹீபர். ஸோ அப்போ நிறைய முடிசூடிய அரசர்களை பார்த்திருக்கிறேன் இல்லைங்களா, ஆனா இவர்கிட்ட மட்டும்தான் அந்த 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 மணிமகுடம் எப்படி இருந்திருக்கு, ஒரு இளவரசு தன்மையோட காட்சியளித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய இறப்பை வந்துட்டு யார் இறப்பை பத்தி யார் பேசுறாங்கன்னா நம்மளுடைய பிஷப் ஹீபர் பேசுறார் இல்லைங்களா. ஸோ சரஸ்வதி மஹால் லைப்ரரி. அப்ப எனக்கு இரண்டாம் சரபோஜி மன்னருடைய பீரியட்ல தான் சரஸ்வதி மஹால் நூலகம் எனக்கு என்ன ஆரம்பிக்குது, பிரபலமாக ஆரம்பிக்குது. ஆனா இது எப்ப கட்டப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பில்ட் மை நாயக்ஸ், நாயக்கர்களுடைய பீரியட்லயே கட்டப்பட்டிருக்கும். ஸோ முன்னாடி அதானே பார்த்தோம். இந்த வெரி ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா முன்னாடி தஞ்சாவூர் பகுதி யார்கிட்ட தான் இருந்திருக்கும், நாயக்கிட்ட தானே இருந்திருக்கும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்திருக்கும், ஸோ இதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயநகர பேரரசுல ஸோ கிருஷ்ணதேவராயர் இல்லைங்களா. ஸோ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாயக் சிஸ்டமா கொண்டு வராரு, நாயக்கர் முறையை கொண்டு வராரு. அதன்படி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு தமிழகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் வி ஆர் அசியூமிங் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாயக் சிஸ்டம் கொண்டு வராரு. இதன்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தஞ்சாவூர் இல்லைங்களா, ஸோ மதுரை, செஞ்சி இந்த பகுதிகளில் என்ன ஏற்படுத்தப்படுகிறது, நாயக் சிஸ்டம் ஏற்படுத்தப்படுகிறது இல்லைங்களா.
தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி. இதுல என்ன ஆகுதுன்னா இந்த தஞ்சாவூர் அப்ப இந்த நாயக் சிஸ்டம்னா இங்க இருந்தவங்க எனக்கு யாரு நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர், மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர் அப்படின்னு தானே பேரு. அப்ப இந்த தஞ்சாவூர் நாயக்கர்களுக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல தஞ்சாவூர் நாயக்கரை தோற்கடித்து தஞ்சாவூரை யாரை இணைத்துக் கொள்றா, மதுரை நாயக்கரை அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் முதலாக யாரால ஆளப்பட்டிருக்கும், சோழாஸால ஆளப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பாண்டியாஸ் கிட்ட வந்திருக்கும். அப்போ பாண்டியர்களை தோற்கடித்து தானே அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு கேப்சர் பண்ணாரு தென்னிந்தியால. அப்போ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லிம்ஸ் உடைய ஆட்சி எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. சோ அடுத்துதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு விஜயநகர பேரரசு கிட்ட போகும். விஜயநகர பேரரசு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நாயக்கர் சிஸ்டமான தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி அப்படிங்கிற 3 ஏற்படுத்துறாங்க. இதுல தஞ்சாவூரை யாரை இணைச்சுக்கிறா, எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு மதுரை நாயக்கரை எனக்கு வந்துட்டு அனெக்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்பதான் 1676ல 1676ல தமிழகத்தின் மீது படையெடுத்து வராரு. எனக்கு யாரு, சிவாஜி, அவருடைய பிரதரான வெண்கோஜி வராங்க. வந்து பாத்தீங்கன்னா மதுரை நாயக்கரை தோற்கடித்து தஞ்சாவூர் யார் கேப்சர் பண்ணிக்கிறா, எனக்கு வெண்கோஜி கேப்சர் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. சோ அப்போ சிவாஜி கேப்சர் பண்ணி யார்கிட்ட கொடுத்துருவாரு, வெண்கோஜி கிட்ட கொடுத்துருவாரு. அவரால எனக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த சரஸ்வதி மகால் நூலகம் இந்த மதுரை நாயக்கர் இருக்கா, மதுரை நாயக்கரும் தஞ்சாவூர் நாயக்கர்களா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பீரியட்லயே எனக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கும், சரஸ்வதி மகால் நூலகம் எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். பட் அது வந்துட்டு ரொம்ப பிரபலமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய பீரியட்ல தான், எனக்கு வந்துட்டு 2ஆம் சரபோஜியுடைய பீரியட்ல தான் இல்லைங்களா. கண்டைன்ஸ் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி டே டு டே ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி மராத்தா கோர்ட் இல்லைங்களா. அந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா டெய்லியும் மராத்திய அரசவையில இருந்த அன்றாட அலுவலர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, என்ன முடிவுகள்லாம் எடுத்தாங்க, இது எல்லாமே என்னதாங்க ரிட்டன் சோர்சஸா எழுதப்பட்ட ஆவணங்களாக அந்த எழுத்து வடிவத்துக்கு என்ன பேருன்னா மூடி எழுத்து வடிவம் இல்லைங்களா. சரஸ்வதி மகால் நூலகத்துல மராத்தியருடைய ஆட்சியை வந்துட்டு குறிப்பிட்ட அந்த எழுத்து வடிவத்துக்கு பாத்தீங்கன்னா மூடி டாக்குமெண்ட்ஸ் இல்லைங்களா, மூடி எழுத்து வடிவத்துல பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட அங்க ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். மூடி வாசிய ஸ்கிரிப்ட் that uses to write மராத்திய லாங்குவேஜ். மராத்திய மொழியை எழுதுவதற்காக பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் தான் என்னதுங்க, மூடி எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ரேர் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் புக்ஸ் இன் மெனி லாங்குவேஜ். இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான நிறைய ஓலைச்சுவடிகள், புத்தகங்கள், கையெழுத்து பிரதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. இது ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான சோர்சஸ் ஆதாரங்களாகவும் நமக்கு இருக்கிறது இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு தமிழகத்தில் மராத்திய ஆட்சியில எனக்கு யார் ரொம்ப முக்கியம்னா 2ஆம் சரபோஜி மன்னருடைய ஆட்சி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியாக படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர் கல்வி கத்துக்கிட்டது, மெடிசன் கத்துக்கிட்டது எல்லாமே எங்கதான் எனக்கு மேற்கத்திய நாடுகள்ல தான் வந்து கத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவரு பாத்தீங்கன்னா ஜெர்மன் கிறிஸ்டியன் மிஷினரி இருக்கு இல்லையா, அங்கதான் பாத்தீங்கன்னா கல்வியுமே கத்துக்கிட்டாரு. ஆனாலும் இந்திய ட்ரெடிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன ஆகல, எந்த இடத்துலயும் அவர் வந்து விட்டு கொடுக்கல, அதை ஃபாலோ பண்ணதான் சொல்றாங்க. ஸோ இவரு பாத்தீங்கன்னா இந்த கல்வி சார்பான முன்னேற்றங்கள்ல யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாருன்னா தரங்கம்பாடியை சார்ந்த CS ஜான் என்பவரை பார்த்துதான் வந்துட்டு ரொம்பவே இன்ஃபுளுன்ஸ் ஆகி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர ஆரம்பிக்கிறாரு. ஸோ முன்னாடியே பார்த்ததுதான் மராத்திய மற்றும் சமஸ்கிருத மொழியிலையுமே பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் அதிக அளவுல எனக்கு சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்கு. இதுக்காக பிரிண்டிங் பிரஸ் அச்சகத்தை பார்த்தீங்கன்னா முதன்முதலாக ஏற்படுத்தியவராகவும் நான் யாரை தான் பார்க்கிறேன், 2ஆம் சரபோஜியை பார்க்கிறேன் இல்லைங்களா. அதே மாதிரி ஆங்கில மொழியிலையும் வெர்னாகுலர் லாங்குவேஜ்லயும் கல்வி கத்துக்கிறதுக்காக நிறைய பள்ளிக்கூடங்களை வந்துட்டு ஏற்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம் சிலபஸ்ல நிறைய ரீஃபார்ம் பண்றாரு. எப்படி வந்துட்டு எஜுகேஷனை கத்துக்கணும், கல்வியை கத்துக்கணுங்கிறத நிறைய ரீஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் மாணவர்களுக்கான உறைவிட பள்ளிகள்லாம் வந்துட்டு அறிமுகம் செய்யறதா பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 1812 என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்றாரு. இதன்படி என்னதான் இந்தியாவில் உள்ள புவர் சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் கல்வி கத்துக்கிறதுக்காக ஃப்ரீயான ஸ்கூலை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு இல்லைங்களா. அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னங்க பண்றாரு, நான் கிறிஸ்டியன்ஸ்க்காக கிறிஸ்துவர் அல்லாதவருக்கான ஒரு பள்ளியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்படுத்தினதா சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்ஃபன்ஸ்க்காகவும் ஏழைகளுக்காகவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலவசமான தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளை ஃப்ரீ எலிமெண்டரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி இவருடைய முக்கியமான ஒரு
இவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா முத்தம்மாள் சத்திரம். அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது என்னவா மாத்துறாருன்னா, உணவு வழங்குவதற்கான ஒரு 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 சத்திரமாக மாத்துறாரு 1803ல. அதே மாரி இவருடைய அந்த ஒரு கல்வி முறைக்கு தான் பார்த்தீங்கன்னா, நவா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முறையில பார்த்தீங்கன்னா, கல்விக் கொள்கையை வந்து ஏற்படுத்துறாரு. தன்வந்திரி மகாலை ஏற்படுத்தியவரும் இவர்தான். இதன்படி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு ஹெர்பல் மெடிசன் இல்லைங்களா? என்னது மூலிகை மருந்தை தயாரிக்கும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக இது எனக்கு இருக்கு இல்லைங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவருடைய முக்கியமான நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்து ராட்சசயா இது 3மே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாளிகையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மாளிகை வளாகத்திலே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் கார்டன் முதலாவது வன உயிரியல் பூங்காவை ஏற்படுத்துறாரு. கர்நாடக இசையில பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய இசை வந்துட்டு உள்ள கொண்டு வராரு. தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, இவருடைய பீரியட்ல தான் வந்து பிரபலமாக ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்த மன்னராக படிக்கிறோம். சரஸ்வதி மகால் நூலகத்துக்கும் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்பவே அதிகம். சரிங்களா? ஸோ நமக்கு இதோட நமக்கு என்ன முடியறாங்கன்னா, மராத்தாஸ் எனக்கு முடியறாங்க. நமக்கு மிடிவல் ஹிஸ்டரி இடைக்கால வரலாறு முடியறாங்க. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன ஆரம்பிக்க போறோம்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தென்னிந்திய வரலாறு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.